இந்த அம்மா எவ்வளவு பெரிய தற்கூரியா இருந்தா இது திமுகவில் போய் சேர்ந்திருக்கு. திமுகவில் வந்து குறைந்தபட்சம் அந்த பெரியாரு அண்ணா திராவிடம்னா அது பேசிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு திராவிடத்துக்கு சரியான விளக்கம் கூட ஏதாவது ஒரு விளக்கத்தை சொல்லி ஓட்டி விடுவாங்க, நேரத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க. இதுகிட்ட போய் கேட்குறாங்க ஒரு பத்திரிகையாளர், ஒரு தொலைக்காட்சி ஒரு யூடியூப் இன்டர்வியூவில் கேளுகிட்ட பாருங்களேன், யூடியூபோட கிரகத்தை பாருங்களேன், யார் யாரை நேர்காணல் எடுக்கணும்னு தெரியாமல் போச்சு. கூட்டு வச்சு உட்கார வச்சுக்கிட்டு இது நம்ம வந்து ஆக்ஸ்போர்ட் பள்ளிக்கழகத்தில் தமிழ்நாட்டை பற்றி படிச்சு வந்த மாதிரியும், இது நம்ம தமிழ்நாட்டை வந்து பெரிய அரசியல் செஞ்ச மாதிரியும், பெரிய போராட்டங்கள் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற மாதிரியும், பெரிய மக்கள் போற 4 பிரெட்டையும் 4 பண்ணையும் கொண்டு டிவிக்கில் இருக்கும்போது கொடுத்து ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு வீடியோ போட்டிருக்கு. இது அரசியல் நினைச்சுக்கிட்டு இருக்கு. ஒரு பண்ணையும் பிரெட்டையும் மக்களுக்கு கொடுக்கும்போது அரசியல் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தற்குறி இந்த வைஷ்ணவி. இந்த தற்குறிட்ட இன்னொரு தற்குறி கேட்குது திராவிடம்னா என்ன அப்படின்னு. அதுக்கு இந்த தற்குறி வைஷ்ணவி சொல்லுது, ஐ டோன்ட் நோ, எனக்கு உண்மையிலே தெரியாது அப்படிங்குது. அம்மா வைஷ்ணவி, உனக்கு மட்டும் இல்லம்மா, உங்க அப்பா இருக்கார் இல்லையா ஸ்டாலின், உங்க அப்பா கோயம்புத்தூருக்கு உங்க அப்பா இல்ல, ஒரிஜினல் அப்பா இல்ல, உங்க டூப்ளிகேட் அப்பா இருக்கார் இல்லையா திராவிட அப்பா ஸ்டாலின், அவருக்கே தெரியாது திராவிடம்னு. அவருடைய அப்பா இருக்கார் இல்லையா அவருக்கே தெரியாது திராவிடம். அவங்களுடைய ஐயா இருக்கார் இல்லையா பெரியார், அவருக்கே தெரியாது திராவிடம் என்னன்னு. அதே போல உங்க சுபவிக்கோ, உங்க சோத்து மாடன் கும்பலுக்கோ, உங்களுடைய இந்த எங்க சோறு போட்டாலும் கிளம்புவாங்க இல்லையா அந்த வீரமணி மாதிரி குரூப், அந்த குரூப்புக்கே தெரியாது. அந்த ஒட்டு திணைகளுக்கு, அந்த கருவாட்டு சாம்பார்களுக்கு, அந்த அறிவாலய அடிமைகளுக்கு எவனுக்குமே தெரியாது திராவிடம்னு என்னன்னு. திராவிடம்னா என்னன்னே தெரியாம திமுக போய் சேர்ந்துக்கிட்டு இது விஜய வந்து எதிர்த்து கேள்விக்குது. இது என்ன பெரிய குடும்பம்னா, முதல் காணொலியில முதல்ல வந்து திராவிடம் என்னன்னு தெரியல, சமூக வலைதளத்தில் வச்சு செஞ்சுட்டாங்க. உண்மையில விஜயனுடைய தொண்டர்களை தம்பிமார்களை குறை சொல்லக்கூடாது, வச்சு கதற விட்டாங்க. கதற விட்டு கூட நம்ம ஆளுகளும் சேர்ந்து ஒரு ஊம குத்த 4 குத்துற மாதிரி தாவாக கூட சேர்ந்து நம்ம ஆளுக்கு 4 குத்தி விட்டாங்க தமிழ் தேசியவாதிகள். குத்தி விட்டதுல இப்போ